ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரிக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம், ஒரு ஏலகிரி மலையில் ஒரு நீர்வீழ்ச்சியோ ஒரு டேம் இல்லையோ அப்படின்னு நிறைய நாள் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஃபீல் எனக்கும் இருந்தது. என்னடா அது எப்போவும் போகிறோம், ஒரு டேம் இல்லையோ ஒரு நீர்வீழ்ச்சி இல்லைன்னு. ஆனால் இப்போ கடந்த சில தினங்களாக வந்து நல்ல மழை பெஞ்சதுனால ஏலகிரியில் ஒரு டேம் இருக்கிறதுன்றது எனக்கே இப்போ தான் இருந்து ஏரி கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டேம் இருந்து நான் இது வரைக்கும் நான் பார்க்கவும் முடியல. அது ஒரு ஃபீல் இருந்துனே இருந்துச்சு. நம்ம ஊரில் ஒரு டேமு, ஒரு நீர்வீழ்ச்சி இல்லாமல் எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் ஒரு டேமு, நீர்வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம ஹில்ஸில் வந்து எதுவும் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து புதன்கிழமை நம்ம போயிருந்தோம். ஸோ ஏலகிரியில் வந்து ஏதாவது இருக்கா, ஸோ நியூவாக ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போனப்போ பார்த்தா என்ன ஒரு சினாரியோ, என்ன ஒரு ஃப்ரேமு, என்ன ஒரு என்விரான்மெண்ட்டு, என்ன ஒரு கிளைமேட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடியோலே தெரியும் பாருங்கள். நான் சொல்கிறது புரியும். அப்படியே ஒரு ஸ்கை ப்ளூ, கீழே தண்ணி சுற்றிலும் வந்து க்ரீனிஷாக வந்து மரம் செடியெல்லாம் இருந்தது. இதை பார்க்கும்போது என்னடா ஃப்ரேம், இந்த ஃப்ரேமுக்காக தான்டா வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு நம்ம நிலாவூர் கிட்ட போகிற வழியில் இந்த ஒரு டேம் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது. சென்டரில் ஒத்த மரம், இலையெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, அந்த சினாரியோ பார்த்து எவ்வளோ சந்தோஷமோ, அதை விட ஏலகிரியில் ஒரு டேம் இருக்குன்றதை நினச்சி இதை பார்க்கும்போது அவ்வளோ வந்து அது அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. என்ன ஒரு அம்சம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலை இருக்கும்போது அது பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தனி ஒரு அழகு தான். இங்கே வந்து இங்கே அது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டேமு, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சினாரியோ. ஸோ ஸ்கை ப்ளூவில் அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே இடத்துல அம்சமாக அமைதியாக அழகாக உக்காந்துருக்கிறது எனக்கு கொடுத்து வச்சுருக்கு. நீங்களும் போனீங்க, ஏலகிரி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 மந்த்துக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மேபி நானும் இத்தனை நாளாக பார்க்கல, அதனால சொல்கிறேன். கண்டிப்பாக ஏலகிரி சைட் போனீங்க அப்படின்னா ஏலகிரி தாண்டி பின்னாடி வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேம் இருக்கும். ஸோ மறக்காமல் இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கங்கேயும் வந்து இந்த குப்பைகள், தேவையில்லாத பொருளெல்லாம் போடாமல் அங்கே இருக்கிற சினாரியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கோயிலும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு சாந்தம் அமைதியாக உங்களுடைய தியானத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும். இந்த சினாரியோ யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே வந்து உக்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசி, அதுவும் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுக்கு உட்காந்து பேசிட்டு அமைதியாக வந்து நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும். நிறையா மீன்கள்லாம் இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சின் டைம்ஸ் பாபு. பை அண்ட் see you on next video guys. Thank you. Bye.